பொன்னியின் செல்வன் முதல் பாகம் புதுவெள்ளம் 12ஆம் அத்தியாயம் நந்தினி. சான் பிரான்சிஸ்கோ பே ஏரியாவில் இருந்து உங்களுக்காக வாசிப்பது ஸ்ரீ. வணக்கம். கொள்ளிடக்கரையில் படகில் ஏற்றி நாம் விட்டுவிட்டு வந்த வந்தியத்தேவன் குடந்தை சோதிடரின் வீட்டுக்கு அச்சமயம் எப்படி வந்து சேர்ந்தான் என்பதை சொல்ல வேண்டுமல்லவா? ஆழ்வார்க்கடியான் படகில் ஏறியதை ஆட்சேபித்து சைவ பெரியார் படகு நகரத் தொடங்கியதும் வந்தியத்தேவனை பார்த்து, தம்பி, அன்று முதல் ஒரு தடவையேனும் நந்தினியை தனியே சந்தித்து பேசவும், அவள் விரும்பினால் அவளை விடுதலை செய்து கொண்டு போகவும் ஆழ்வார்க்கடியான் முயன்று கொண்டிருக்கிறான். இதுவரையில் அம்முயற்சியில் வெற்றி பெறவில்லை. இந்த வரலாற்றை கேட்ட வந்தியத்தேவனுடைய உள்ளம் உருகிவிட்டது. கடம்பூர் மாளிகையில் பல்லக்கில் இருந்தது நந்தினி இல்லை என்றும், இளவரசன் மதுராந்தகன் என்றும் ஆழ்வார்க்கடியானிடம் சொல்லிவிடலாமா என்று ஒரு கணம் யோசித்தான். பிறகு ஏதோ ஒன்று மனதில் தடை செய்தது. ஒருவேளை இந்த கதை முழுதும் ஆழ்வார்க்கடியானின் கற்பனையோ என்று தோன்றியது. ஆகையால் கடம்பூர் மாளிகையில் தான் அறிந்து கொண்ட ரகசியத்தை சொல்லவில்லை. அப்போது சற்று தூரத்தில் கடம்பூர் வீரன் குதிரையுடன் வந்து கொண்டிருந்தான். தம்பி, எனக்கு நீ உதவி செய்வாயா என்று ஆழ்வார்க்கடியான் கேட்டான். நான் என்ன உதவி செய்ய முடியும்? பழுவேட்டரையர் இந்த சோழ பேரரசையே ஆட்டுவிக்கும் ஆற்றலுடையவர். நானோ ஒரு செல்வாக்கும் இல்லாத தன்னந்தனியாள். என்னால் என்ன செய்ய முடியும் என்று வந்தியத்தேவன் ஜாக்கிரதையாகவே பேசினான். பிறகு, நம்பிகளே, ராஜாங்க காரியங்களை பற்றி உமக்கு ஒன்றுமே தெரியாது என்றா சொல்கிறீர்கள்? சுந்தர சோழ மகாராஜாவுக்கு ஏதாவது நேர்ந்து விட்டால் அடுத்த பட்டத்துக்குரியவர் யார் என்று உம்மால் சொல்ல முடியாதா என்றான். அதெல்லாம் எனக்கு என்ன தெரியும் தம்பி? குழந்தை ஜோசியரை கேட்டால் ஒருவேளை சொல்வார். ஓஹோ, குழந்தை ஜோதிடர் உண்மையிலேயே அவ்வளவு கெட்டிக்காரர் தானா? அசாத்திய கெட்டிக்காரர். சோதிடமும் பார்த்து சொல்வார், மனதையும் அறிந்து சொல்வார். உலக விவகாரங்களை அறிந்து அதற்கேற்பவும் ஆருடம் சொல்வார். அப்படியானால் அவரை பார்த்துவிட்டு போக வேண்டியதுதான் என்று வந்தியத்தேவன் மனதில் தீர்மானித்துக் கொண்டான். ஆதி காலத்தில் இருந்து மனித குலத்துக்கு வருங்கால நிகழ்ச்சிகளை அறிந்து கொள்வதில் பிரமை இருந்து வருகிறது. அரசர்களுக்கும் அந்த பிரமை உண்டு, ஆண்டிகளுக்கும் உண்டு, அறிவிற்சிறந்த மேதாவிகளுக்கும் உண்டு, மூடமதியினர்களுக்கும் உண்டு. இத்தகைய பிரமை பல அபாயங்களுக்கு துணிந்து அரசாங்க அந்தரங்க பணியை நிறைவேற்றுவதற்காக பிரயாணம் செய்து கொண்டிருந்த நம்முடைய வாலிப வீரனுக்கும் இருந்ததில் ஆச்சரியமில்லை அல்லவா? இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சான் பிரான்சிஸ்கோ பே ஏரியாவில் இருந்து ஸ்ரீ. நன்றி, வணக்கம்.